ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறము தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். திவ்யா கிட்ட பிரபாகரன் போய் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது நீங்கள் ஏன் கருணானங்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தினது தான் அந்த மாணிக்கம்னு என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்க, எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம், அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க. பிரபாகரன் சொல்லாததுக்கு காரணம் அபியோடைய கேஸ் விஷயத்தில் அபியோடைய லாயராக அவர் வாதாடிட்டுருக்காரு. அதனால் இந்த விஷயம் கருணாவுக்கோ இல்லை திவ்யாவுக்கோ தெரிய வந்தால் அது பிரச்சனையாயிடும் அப்படின்னு தான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் அவர் மூடி மறைச்சார். ஆனால் திவ்யா பக்கம் இருக்கிற நியாயம் கரெக்டாக அவருடைய அண்ணனுக்காக அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அபி தப்பானவங்க, அவங்களுடைய பார்வையிலையும் கூட நம்ம வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அந்த அபி தான் குற்றவாளி அப்படின்னு இவங்களுமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்போ எப்படியும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பிரபாகரன் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. இப்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷம் இந்த கேஸ் விஷயமா நான் அடுத்து என்ன பண்ணணும்னு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லிட்டு நேராக இந்த விஷயத்தை பற்றி அபிக்கிட்ட சொல்லணும்னு வராங்க. சுடர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த டைமில் தான் வராங்க. பிரபாகரனை பார்த்தபடனே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அபி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அப்போது நடந்த விஷயத்தெல்லாம் பிரபாகரன் சொல்லும்போது இந்த விஷயத்தை கேட்ட உடனே அபி ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. அப்போ சுடர் நேத்தெல்லாம் இதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிக்கிட்டு மூஞ்ச ஒரு மாதிரியே வச்சுட்டு இருந்தாலும் நம்ம கேட்கும்போது எங்கள் வெற்றியை பற்றி கேட்டால் நமக்கு ஞாபகம் வந்துடுமோ, நம்ம கிட்ட வெற்றியை பற்றி சொன்னால் நான் தீட்டுவனோன்னு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்கா போல இருக்கு சுடர் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அபி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ன உடனே ஒன்றும் இல்லை சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யார் கண்ணில் சுடர் பற்றக்கூடாதுன்னு இவ்வளோ நாளாக நான் மறைச்சு வச்சுட்டு இருந்தனோ, சுடர் அவங்கிட்டயே இவ்வளோ நாளாக கேப்டன் பேசிட்டு இருந்திருக்கா, என்னோட அண்ணன் பொண்ணாதான் அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான், எக்காரணத்தை கொண்டும் அவன் தான் தன்னுடைய அப்பான்னு சுடருக்கு தெரியவே கூடாது. இப்போ பாசம் காட்டுற மாதிரி சுடர் ஒருவேளை அவன் நல்லவன்னு நினச்சி நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டால்னா நான் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு இருக்கிறது சுடர் மட்டும்தான். இப்போ கூட வெற்றி கூட நான் பேசாதன்னு அவகிட்ட சொல்லியிருந்தாலையும் அவளுடைய மனசில் இன்னமும் கேப்டனா அவரை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாமல் தான் நினச்சிட்டு இருக்கா. சுடருக்கு ஏற்கனவே எனக்கு முன்னாடியே வெற்றிக்கு குத்துப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. நேத்தெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருந்தா, சாமி கூட கும்பிட்டுட்டு ஏதோ விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ நானும் இதை பற்றி பேச அவகிட்ட கேட்டுக்கல, அவள் சொல்லாததுனால இப்போ புரியுது அப்படின்றாங்க. சரி அபி அப்படின்றாங்க. சரி கர்ணா ஏதாச்சும் வெற்றி எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா, நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் கர்ணா கிட்ட கேட்டு எதுவும் தெரிஞ்சுக்கல. ஆக்சுவலி நான் போகும்போது அங்கே கர்ணா இல்லை, கர்ணோட சிஸ்டர் திவ்யா மட்டும்தான் இருந்தாங்க, திவ்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அபிக்கு அதிர்ச்சி ஆகுது. சார் வெற்றிக்கு உடம்பு இப்போ ரெக்கவர் ஆகி வந்தது எல்லாம் ஓகே தான், ஆனால் கர்ணாவோட சிஸ்டர்னு சொல்கிறீங்களே அது யாரு அப்படின்றாங்க. என்ன அபி, கர்ணாவுக்கு சிஸ்டர் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அவங்க வீட்டில் தான் திவ்யான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்களே, அவங்கள நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஊருக்கு வந்த புதுசில் அவங்கள நான் மீட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு கர்ணா வீட்டுக்கு நிறைய தடவை போகும்போதெல்லாம் தெரியல. ஸோ அப்புறம் ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கர்ணாவோட சிஸ்டர் திவ்யான்னு சொல்லிட்டு. கர்ணா கூட இது சிஸ்டர்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதே மாதிரி திவ்யாவும் என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம்னு மாணிக்கத்தை பற்றின விஷயத்த என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி கர்ணா கிட்ட சொன்னதா திவ்யா இப்போ கூட என்கிட்ட சொன்னாங்களே, நான் அவங்கள பார்த்து பேசிட்டு தான் வரேன், நீங்கள் என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படின்றாங்க. சார் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரில கர்ணாவுக்கு சிஸ்டர்னு யாருமே கிடையாது அப்படின்றாங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க? நான் இவ்வளோ நாளாக அவங்க சிஸ்டர்னு சொன்னதுக்கப்புறம் சிஸ்டர் தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சிஸ்டர் அப்படின்னா ஒருவேளை தூரத்து சொந்தம் யாராச்சும் இருக்கலாம், கர்ணாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. கர்ணா ஒரே ஆள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வெற்றி என்கிட்ட இதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கான், கர்ணாவுக்கு யாரும் இல்லை, அதே மாதிரி எனக்கும் யாரும் இல்லைன்னு வெற்றி அடிக்கடிக்க சொல்லியிருக்கான் சார். அப்போ கண்டிப்பாக திவ்யான்றது நீங்கள் வேறு யாராச்சும் தான் இருக்கும், ஒருவேளை தூரத்து சொந்தக்கார பொண்ணுங்களா இருக்குமே தவிர ஸோ கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நான் கூட எப்படிடா இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இவ்வளோ அழகான ஒரு தங்கச்சின்னு நினச்சேன், எப்படியோ என்னோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அபி அப்படின்னுவோம். என்ன சார் நீங்கள் இதில் ஏதோ சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னுவோம். அதெல்லாம் வேற கதை அபி அப்படின்னுவோம். என்ன சார் நீங்கள் திவ்யான்றீங்க, யார் அந்த பொண்ணுன்னு நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது, என்ன சார் அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் அப்படின்னுவோம். அட அபி அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னுவோம். இல்லை சார் நீங்கள் சிரிக்கிறதுலேருந்து பார்க்கும்போது தெரியுது அப்படின்றாங்க. அட நான் தான் ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, நான் அவங்க மேலே ஆசைப்பட்றேன்னு சொன்னால் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, நீங்கள் எதுக்காக இப்படி
இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு தெரியும்னு அவள் என்னை சுத்த விட்டுட்டு இருக்கா, ஒத்துக்கவே மாட்டேன்றா. பாப்போ நடக்குதா என்னன்னு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சார் உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆனால் கருணாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. தூரத்து சொந்தமாக தான் கண்டிப்பாக எப்படி இருக்கும், சொந்தக்கார பொண்ணாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் பயப்படாமல் திவ்யாவை கரெக்டாக ஒன் சைடாக லவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அபி. நான் தேடி வந்த விஷயத்துக்கு விடை தரத்தை விட நான் இந்த குழம்பிட்டு இருந்த விஷயத்துக்கு எனக்கு விடை கிடச்சிச்சு அப்படின்றாங்க. இருக்கட்டும் சார் பரவாயில்ல அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அபி, அந்த மாணிக்கம் இப்போ அடுத்து அங்கேருந்து தப்பிச்சு போய் எங்கே தலைமறைவாக இருக்கான் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கண்டுபிடிக்கணும், நான் வரேன் அப்படின்றாங்க. இந்த கேஸ் விஷயத்தில் நான் கண்டுபிடிக்க வேண்டியது மாணிக்கத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் கருணா எதுக்காக அவனை மிரட்ட போயிருக்கான்றது. அது எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு மாணிக்கத்தை பிடிச்சா மட்டும்தான் ஆகும். இப்போதைக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, நான் ட்ராக் பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன் அபி. சரி அபி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட போது நான் வரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு. சார் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு கேட்கும்போது இல்லை அப்படி பரவாயில்ல நான் வரேன், சுடர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படின்னோட ஓ மறந்தே போயிட்டேன். சரி சுடர் திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலா, சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அப்படின்றாங்க. ஆமாம் சார் ஒரு வழியாக எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க அண்ணி ஸ்கூலுக்கு போக அப்படின்றாங்க. சரி நான் வரேன்னு பிரபாகரன் அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க போனதுக்கப்புறமா வெற்றிக்கு அடிப்பட்டதை நினச்சி அபிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. பிரபாகரன் சொன்னதுக்கப்புறமா இருந்து மனசு கொஞ்சம் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கூட மனசுக்கு ஏதோ ஒரு பதற்றமாகவே இருந்துச்சு அபிக்கு. அதுக்கு காரணம் அப்போ புரியல. வெற்றிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இதுக்கான காரணம் என்னது அபிக்கு புரியுது. என்னதான் அவர் மேலே 1000 கோபங்கள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை அவருக்கு நடக்க போகுது அப்படின்றப்போ ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இவங்க துடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்காக. அடுத்து சுடர் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட்டாக வராங்க. அப்போ சுடர் ஏன் இவ்வளோ லேட்டு, எங்கே போயிருந்தா அப்படின்னு கேட்கும்போது அது அம்மோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை சுடர் நீ நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க, இப்போ என்னென்னு சொல்ல போறியா இல்லையான்றாங்க. அது அம்மோ ஒன்றும் இல்லை அம்மோ, நான் கொஞ்சம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நடந்தே வந்துட்டு இருந்தேன்னா அதான் அப்படின்றாங்க. சுடர் நீ இப்போல்லாம் அடிக்கடிக்க நிறைய சாமியை கும்பிடுற, என்னாச்சு உனக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, வீட்டில் அண்ணா அண்ணி நடந்துக்கிறத வச்சு நாம் தனியாக இருக்கோன்னு ஏதாச்சும் சாமிக்கிட்ட அடிக்கடிக்க வேண்டிக்கிறியா, என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மோ அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு அம்மோ நான் இதுக்கெல்லாம் வருத்தப்பட போகிறேன், அப்படியெல்லாம் இல்லை அம்மோ அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்றாங்க. என்ன உன் கேப்டனை நினச்சி உன் கேப்டன்கிட்ட நீ திரும்பவும் பேசணும், உன் கேப்டனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டியா அப்படின்றாங்க. அம்மோ அப்படின்னு உடனே அப்படியே அமைதியாயிடுறாங்க சுடர் இருந்துக்கிட்டு. சொல்லு சுடர் உன்னை தானே கேட்குறேன் அப்படின்ன உடனே ஆமாம் அம்மு உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சுடுங்க, நீங்கள் கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு அத்தனை தடவை சொல்லியும் நான் உங்கள் பேச்சை மீறிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க அம்மு. கேப்டனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாருன்னு புலிக்குட்டி அங்கிள் சொன்னார். நான் முதல்ல நீங்கள் திட்டுவீங்கன்னு நான் போய் பார்க்காம தான் இருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவரை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தாமோ, அவர் இப்போ கண் விழிச்சிட்டு தான் புலிக்குட்டி அங்கிள் சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டாமோ, என்னை மன்னிச்சுடுங்க, தப்பு தான் அம்மு, சாரி, இனி இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், சாரி அம்மோ அப்படின்றாங்க. சுடர் இங்கே பார், அவருக்கு அடிபட்டிருக்குன்னு நீ துடிச்சதெல்லாம் சரிதான், யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டா கூட நீ இப்படி தான் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அவர் கூட பழகியிருக்கிற, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ துடித்ததெல்லாம் சரி, ஆனால் அம்மா கிட்டே நீ சொல்லாமல் செஞ்சது தான் தப்பு அப்படின்றாங்க. புரியுதாமோ, அதுக்காக தானே நான் சாரி கேட்குறேன் அப்படின்றாங்க. சுடர் இதுவே கடைசியாக இருக்கணும், இனி இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நீ அந்த திசை பக்கம் கூட நீ போகக்கூடாது, அதான் அவருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. சரிங்க அம்மோ, சரி நான் இனி இந்த மாதிரியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சுடர் சொல்லிடுறாங்க. சரின்னு அதுக்கப்புறம் அபியும் சுடரை மன்னிச்சு விட்டுடுறாங்க. வா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அபி வெளியில் போய் நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம சுடரை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் சுடருக்கு நாளுக்கு நாள் அவன் மேலே பாசமும் அன்பும் அதிகமாகிட்டே போதை தவிர நினைப்போம் ஸோ விலகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு. இப்படி நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த சோதனை, நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்குது, கஷ்டத்தை மேலே கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கேன், எனக்கு இத்தனை வருஷமாக கொடுத்தன தண்டனையும் வலியும் வேதனையும் பத்தாதுன்னு திரும்ப திரும்ப ஏன் இந்த வலிகளையும் வேதனையும் எனக்கு கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க.
அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சுடர் வந்து அம்மோ அப்படின்னு வராங்க. அதுக்குள்ளே கண்ணை தடிச்சிட்டு சொல்ல சுடர் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அப்படின்றாங்க. அம்மோ நான் முடிச்சிட்டேன், வாங்க அம்மோ படுத்து தூங்கலாம் அப்படின்றாங்க. சரி சுடர் நடு அப்படின்னு 2 பேரும் படுத்து தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்காங்க. அபி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரியில் அவங்களுக்கு வெற்றிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வெற்றி இறந்து போகிற மாதிரி கனவு வருது. இந்த கனவு வந்த உடனே அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாகி பயத்தில் எந்திரிச்சு வெற்றி அப்படின்னு கத்திக்கிட்டு உட்காடுறாங்க. அப்புறம் கண் விழிச்சு பார்த்தா சுடர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கனவு அப்படின்னு யாருக்காச்சும் காது கேட்டுச்சா நம்ம வெற்றின்னு கத்துனது அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கே பக்கம் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு 2 நிமிஷம் அப்படியே உட்காடுறாங்க. உட்காரும்போது சுடர் அப்படி திரும்பி படுக்கிறாங்க, அசர்றாங்க உடம்ப. அப்போது சுடரை தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு ஒன்றையில் சுடர் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த நேரத்தில் ஏன் இப்படி கனவெல்லாம் வருது, வெற்றிக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்கள அறியாமலே துடிக்கிறாங்க. இதை அவங்க யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வேணும்னா நாளைக்கு நம்ம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இல்லை வேண்டாம், எதுக்காக நாம் போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சுடரை வழக்கம் போல் ரெடி பண்ணி சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி அபி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா நாம் கருணா கண்ணில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக கருணா நம்மளை ஒவ்வொரு தடவையும் டார்கெட் பண்ணும்போது 2-3 டைம் வெற்றி ஹெல்ப் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். எப்படி அவனுக்கு இந்த ஒரு நிலைமை இருக்கிறப்போ பார்க்காம இருக்கிறது, நம்ம நினச்ச மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது, பேசாமல் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அபி கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. புலிக்குட்டியும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே நின்று வெற்றி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. உள்ளே போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததுக்கப்புறமா அறியாமலே அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. அப்படி கண்ணீர் வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணீர் வெற்றி கை மேலே விழவும் அவங்க கண் விழிக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அபி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வெளியே ஓடி வந்து கதவை சாத்திட்டு நின்றுக்கிறாங்க. கண் விழிச்சு வெற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை, தண்ணி எப்படி விழுந்திருக்கோன்னு தொடச்சிட்டு அப்படியே திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. என்னாச்சுன்னு புலிக்குட்டி கேட்குவோம். ஒன்றும் இல்லை, அவர் கண் விழிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஏங்க வெற்றியை பார்க்க தானே வந்தீங்க, வெற்றி கண் விழிச்ச உடனே வெற்றிக்கிட்ட பேசிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் வந்துட்டீங்க அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ராத்திரி ஒரு கெட்ட கனவு, அதான் என்னமோ ஏதோன்னு பதறி போய் வந்தேன், மற்றபடி எதுவும் கிடையாது. கருணாவோட பிடியிலேருந்து என்னை காப்பாற்ற 2-3 டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு நன்றிக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் எங்களுக்குள்ளே கிடையாது. நான் வந்தேன்ற விஷயம் கூட முடிஞ்சால் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அபி சொல்லிட்டு நான் வரேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் நீங்கள் உங்களுக்கும் அவனுக்கும் எதுவும் இல்லைன்னு சொன்னாலையும் உங்களை அறியாமலே நீங்கள் வெற்றியை பார்த்து அழுதுருக்கீங்க, அவனை பார்த்துட்டு போக வந்திருக்கீங்க, அவனுக்கு ஏதோ நடக்க போகுது, கெட்ட கனவெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குது. அப்போது வெற்றி மேலே இன்னும் உங்களுக்கு பாசம் இருக்குல்ல அப்படின்றத புலிக்குட்டி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெற்றியை உள்ளே பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறமா தான் புலிக்குட்டி நீ வந்தியாடா, நீ அழுதியா அப்படின்றாங்க. இல்லையே வெற்றி, நான் எதுக்கு அட போகிறேன் அப்படின்றாங்க. நீ கண் வலிக்காததுக்கு முன்னே உனக்கு எப்படி இருக்குமோ என்னாச்சோ, நீ இன்னும் கண் வலிக்கலேன்னு வருத்தப்பட்ட அழுத, இப்போ எதுக்கு நான் அழ போகிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் யாரோ வந்து போன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அது அப்படின்னவும் ஏடா ஒரு மாதிரியாக முழிக்கிற, யார் வந்து போனா சொல்லுடா அப்படின்றாங்க. ஒன்றையில வெற்றி, அவங்க வந்து போன விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனாலும் வேறு வழியில் சொல்லி தானே ஆகணும். அபி உன்னை பார்க்க வந்துட்டு போனாங்களா அப்படின்னோடனே, என்னது அவள் என்ன பார்க்க வந்தாளா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ஆமாண்டா, என்னதான் உங்கள் 2 பேருக்கும் ஆகாது, உங்கள் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் நீங்கள் காட்டிக்கிட்டு இருந்தாலையும் இன்னமும் அவங்களுக்கு ஒன்றுனா உனக்கு துடிக்குது, அதே மாதிரி உனக்கு ஒன்றுனா அவங்களுக்கும் இதயம் துடிக்குதுடா, உன்னை பார்த்துட்டு போக தான் அவங்க வந்தாங்க, நீ அவங்கள பார்த்துடக்கூடாதுன்னு நான் அங்கே வந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, மூடி மறைக்க உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு இல்லைடா அப்படின்றாங்க. அவளாது என் மேலே இருக்கிற பாசத்தில் வந்திருக்கிறதாவது, இப்படியே நான் செத்துட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினச்சி வந்திருப்பா அப்படின்றாங்க. டே வெற்றி, என்னடா பேச்சு இது, சுடாரு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு உன் பொண்ணு உனக்காக எவ்வளோ துடிக்கிறாளோ அதே மாதிரி ஒரு மனைவியாக ஒரு காதலியாக அவங்க உங்கள் மேலே துடிக்கிறது நியாயம் தானே. இங்கே பாருடா வெற்றி, இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, கண்டிப்பாக உனக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிடும், வருத்தப்படாதடா அப்படின்றாங்க. அப்படி சொல்லி புலிக்குட்டி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சுடர் எப்படி உன் மேலே பாசமாக இருக்காளோ அதே மாதிரி அபியும் உங்கள் மேலே இருக்கிற கோவம் போய் கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவாங்கடா, அவங்க தப்பு பண்ணலைன்னு நீயும் புரிஞ்சுப்ப, எனக்கு தோணுது கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாறும் அப்படின்னு புலிக்குட்டி அவரே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட அந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.